ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பண்ணக்கூடிய ரீட்டைன் லிஸ்ட் ஆனது எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க ரீட்டைன் பண்ண போகிறாங்க, ஒரு தமிழ்நாடு வீரரான நட்ராஜனை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து அலசி ஆராய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கேகேஆர் டீம் வந்து எந்த மாதிரி ரீட்டைன்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்னது போலவே, அதாவது ஐபிஎல் 2024ஓட பாயிண்ட்ஸ் டேபிள் பிரகாரம் தான் நம்ம வர போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கேகேஆர், ரெண்டாவது வந்து எஸ்ஆர்ஹெச். இந்த மாதிரி 10 டீம்ஸ்க்கும் 10 வீடியோ கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டீமுக்கும் எத்தனை ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து பிசிசிஐ கொடுக்க போகிறாங்க, ஆர்டிஎம் கார்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருக்குது. இதை வந்து ஓரங்கட்டிடுவோம். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த சோசியல் மீடியாஸ்லாம் வரக்கூடிய ஒரு டீமுக்கு 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட்டும் ஒரு ஆர்டிஎம் கார்டும் கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாஸில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து பேஸ் பண்ணி அதை ஒரு மெத்தடாக எடுத்துக்கிட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய வீடியோக்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, 2 ஓவர்சீஸ் பிளேயரு, ஒரு இந்தியன் பிளேயரு, அப்படி இல்லைனா 2 இந்தியன் பிளேயரு, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்ற மெத்தடில் நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வேர்ல்டு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேட் கமின்ஸை எஸ்ஆர்ஹெச் டீமு அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்க லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய 2 ஓப்பனர்ஸ் தான். அதாவது அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டு. எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 2வது ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் அவங்களுடைய ஓப்பனிங் பிளேயரான டிராவிஸ் ஹெட்டை வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் டீமை அவங்க ரீட்டைன் பண்ண போகிற அந்த 3வது பிளேயரு அவங்களுடைய இன்னொரு ஓப்பனரான அபிஷேக் சர்மாவாக தான் கைஸ் இருக்கணும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அவங்களுக்கு 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதம் இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு மட்டும்தான். இந்த ஆர்டிஎம் கார்டு மூலியமாக இந்த 2 பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பாக ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ ஆர்டிஎம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹென்ரிக் கிளாசன், இன்னொன்று யார்கர் கிங் என அழைக்கப்படக்கூடிய நம்ம தமிழ்நாடு வீரர் நட்ராஜன் அவர்களை ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் 3ஆவதாக இருக்காங்க. அவங்களோட வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் கண்டிப்பாக. அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.